என்னென்ன தோல்வியிலாம் உங்க மனைவி உங்க கூட நின்று நீ கவலைப்படாத, நான் பேக் பண்ணி பாத்துக்கிறேன், நீ உன் கனவை நோக்கி போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க? பெரிய பெரிய தோல்விகள் எல்லாம் சந்திச்சிருக்கேன். அது யாருக்குமே வரக்கூடாது, எதிரி கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறது. நிறைஞ்ச மனசு படம் பண்ணிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி. நிக்க கூட முடியாது என்னால. ஏன்னா உளவியல் ரீதியா பெருசா நம்ம தோத்துட்டோம், இனிமே வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட். நின்னாலே பில்டிங் ஓபன் ஆகிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட மனநோயாளி மாதிரி தான் ஆயிட்டேன். அப்போ பூரா என் கூடவே இருந்து, இல்ல உங்களால் முடியும், ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது, அதை திரும்ப போய் கத்துங்க, திரும்ப 1ஆவது வகுப்புல இருந்து போய் படிங்க அப்படின்னு சொல்லி தான் எனக்கு திரும்ப அசிஸ்டன்ட் டைரக்டர் அனுப்புனது என் மனைவி தான். திரும்ப மதுரை போங்க, அங்கதான் அண்ணன் ஷூட்டிங் போயிட்டு இருக்குல்ல, பருத்திவரன் போகுதுல, போய் அங்க போய் கத்துட்டு வாங்க போங்கன்னு சொல்லி. அப்போ ஒண்ணுமே இல்லை, அவங்க சொன்னாங்க ஒன்றும் இல்லை, நான் பாத்துக்கிறேன், எங்க தேவைகள் எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க வீட்டை பத்தி எதுவுமே யோசிக்காதீங்க, நீங்க போய் திரும்ப அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி என்ன மதுரைக்கு அனுப்பிச்சுட்டாங்க. 1.5 வருஷம் நான் வீட்டை பத்தியே யோசிக்கல. திரும்பி வந்தா பையன்லாம் வளர்ந்துட்டான். 1.5 வருஷம் அங்க படம் முடிச்சுட்டு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் திரும்ப நான் நாடோடிகள் பண்ணேன். அப்பதான் சொன்னேன், முழுக்க அவங்களால தான் நடந்தது. அன்னைக்கு மட்டும் திரும்ப ஏதாவது ஒண்ணு அவங்க சைட்ல இருந்து நமக்கு கொஞ்சம் ப்ரெஷர் வந்திருந்ததுன்னா கிட்டத்தட்ட வேற ஏதாவது நடந்திருக்கும்.